இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த தொழில் முனைவோர் ஏன் தென்னிந்தியால, குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து கம்மியா இருக்குது? அதற்கு என்ன செய்யலாம்? அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு பின்புலத்த பார்ப்போம். பின்புலம் பார்த்தோம்னா, ஒரு 30, 40 வருடங்களுக்கு முன்னால என்னுடைய கிராமத்தில பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து தொழில் சார்ந்த படிப்பு படிச்சிருப்பாங்க. எய்தர் ஐடிஐயா இருக்கும், இல்லன்னா பாலிடெக்னிக்கா இருக்கும். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டு பையனோ, இல்ல பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து அந்த சார்ந்த படிப்பு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பாரு. அப்ப இவங்களுக்கு அந்த பாதை வந்து கிளீனா இருக்குது. அதில ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்னு இவங்களும் வந்து போயிடுறாங்க. இதே மாரி கேரளால போய் பார்த்தோம்னா, நெறைய நர்சஸ் செவிலியர்கள் கல்ஃப்ல இருப்பாங்க. இல்லன்னா நெறைய மருத்துவமனைகள்ல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அத வந்து அப்படி கன்டின்யூ பண்ணி போவாங்க. இப்ப இதே சிச்சுவேஷன்ல வேற ஒரு கம்யூனிட்டி எடுத்து பார்ப்போம். போரா கம்யூனிட்டியோ, இல்லன்னா பார்சி கம்யூனிட்டியோ, அங்க இருந்து ஒரு ஆள் வந்து ஒரு அலுவலகத்தில போய் வேலை செய்றாரு அப்படிங்கிறது வெரி ரேரா இருக்கும். அந்த மாதிரி யாராவது போறதா இருந்தாலே, எதுக்கு அப்படி போறாங்க? நம்ம கம்யூனிட்டி வந்து தொழில் சார்ந்த இதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஒரே சிச்சுவேஷன் தான் 2 பேர் 2 விதமா திங்க் பண்றாங்க. அப்போ நம்ம முதல்லயே பார்த்துட்டோம். ஆண்டர்பிரினர்ஷிப் தான் ஒரு கண்ட்ரிய அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். ஒரு சமூகத்த அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். இவ்வளவுத்துக்கு இருக்கும்போது, நெறைய ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து வரணும். வந்தா தான் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும். அப்போ இதற்காக வேண்டி நெறைய ரோல் மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ரோல் மாடல் கிரியேட் பண்ணும்போது, அடுத்தவருக்கு அத பார்க்கும்போது, ஆமா அவரும் பிசினஸ் பண்ணாரு. அவரும் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காரு. இவனாலயும் பண்ண முடியும். அப்போ ஸ்லோவா வந்து அந்த பெர்செப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகறதுக்குடைய வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கும். அதனால லெட் மீ இன்வைட் மோர் பீப்பிள் டு ஜாயின் அஸ் அ ஆண்டர்பிரினர். தேங்க் யூ.